ஆனால் இதே பிரச்சனை தான் எங்களோட அப்பா அம்மா அவன் 4 மணி கிளம்பிட்டு நாங்கள் 6 மணி கிளம்பக்குள்ளே எங்களுக்கு குறை சொன்னாங்க. எங்களுக்கும் அடுத்த பரம்பரைக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம் கூடிக்கொண்டு போகுது. அப்போ முரண்பாடும் கூடத்தனை செய்யும். அப்போ எங்களோட பிள்ளைக்கும் தெரிஞ்சிருந்ததுன்னு அந்த சம்பாஷணையில் எங்களோட பிள்ளை கலந்து கொள்ளையிலும் தாடி வளர்க்குறது மீசை வளர்க்குறது இப்போ ஒரு சாதாரண ஒரு ஃபேஷனாக வந்துட்டு. இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் ஒரே நாளில் செய்ய இயலாது. ஏன்னா நாங்களும் சொல்லி பழகிட்டோம். என்ன பிரச்சனைன்னா இந்த பொறுப்புன்ற விஷயத்தை நாங்கள் திடீரென்று 19 வயசில் கொடுக்குறதுன்றது கொஞ்சம் கஷ்டமானது. டாக்டர், இன்றைய இளைஞர்களுக்கும் அவங்களோட பெற்றோருக்கும் இடையில் பல சந்தர்ப்பங்களில் முரண்பாடு ஏற்படுது டாக்டர். புரிதல் இல்லாத ஒரு நிலைமை. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க டாக்டர்? ஆமாம், இது பொதுவாகவே இந்த ஜெனரேஷன் கேப்னு நாங்கள் சொல்லுவோம். பரம்பரைகளுக்கு இடையில் ஒரு வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும். எங்களோட அப்பா அம்மாவையும் எங்களுக்கு இடையில் ஒரு குழப்பங்கள் இருந்தது தான். அது அதே மாதிரி எங்களுக்கும் எங்களோட பிள்ளைகளுக்கும் இடையில் ஒரு குழப்பம் இருக்கத்தான் போகுது. அது பொதுவாக இந்த சமுதாயத்துலேயுமே இருந்த ஒரு பிரச்சனை. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் பிள்ளைகள் 7 மணி 8 மணி கிளம்பக்குள்ளே ஐயோ இது என்ன இது எழும்புற நேரமா 6 மணிக்கெல்லாம் எழும்ப வேணாமா என்று நாங்கள் கேட்போம். ஆனால் இதே பிரச்சனை தான் எங்களோட அப்பா அம்மா அவன் 4 மணி கிளம்பிட்டு நாங்கள் 6 மணி கிளம்பக்குள்ளே எங்களுக்கு குறை சொன்னாங்க. ஸோ அது ஒவ்வொரு பரம்பரையும் அடுத்த பரம்பரையை குறை சொல்கிறதுன்னு சாதாரணமாக நடக்கிற விஷயம். அதோடு இன்னொன்று நாங்கள் விளங்கிக் கொள்ள வேணும். இந்த சமூக மாற்றம்ன்றது மிக விரைவாக நடக்குது. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ நாங்கள் சின்ன பிள்ளையால் இருக்கக்குள்ள சமூக மாற்றம் நடந்தது தான். புது புது விஷயங்கள் மெல்ல மெல்லத்தான் வந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போ உங்களுக்கு தெரியும் இது மிக விரைவாக. இப்போ டிக்டாக் கண்டு இருந்தால் போல் வருது, வாட்ஸ்அப் கண்டு வருது, ஃபேஸ்புக் கண்டு கடண்டு மிக விரைவாக மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கு. அப்போ எங்களுக்கும் அடுத்த பரம்பரைக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம் கூடிக்கொண்டு போகுது. அப்போ முரண்பாடும் கூடத்தனை செய்யும். ஆகவே இது சாதாரணமானது. அப்போ நாங்கள் விளங்கி கொள்ளணும், நாங்கள் வாழ்கிறதென்று சரி என்று நினைக்கிறது தான் சரி என்று நாங்கள் நினைக்கிறத நிப்பாட்டி கொள்ளணும். ஸோ பெற்றார்கள் நினைக்கிறார்கள் தாங்கள் எப்படி வளர்ந்தோமோ தாங்கள் எப்படி வாழ்கிறோமோ அதுதான் சரி, எங்களோட பிள்ளைகள் பிள்ளையாக வாழ்கிறார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். எங்களோட பெற்றோரும் இப்படித்தான் நினைச்சவே நாங்களும் எங்களோட பெற்றோர்களோட இந்தளவுக்கு முரண்பாட்டியும் நிச்சயமாக முரண்பாடு இருந்தது தான் என்றதை நாங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சிருந்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு இதை புரிஞ்சு கொள்வது எங்களுக்கு லேசாக இருக்கும். சரி, ஸோ எங்களோட பிள்ளைகள் வாழ்கிற உலகம் வித்தியாசமானது. பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போக்குள்ளே அங்கே ஃபேஸ்புக்கை பற்றி கதைக்கிறாங்க, அல்லது கேப்பப்பை பற்றி கதைக்கிறாங்க, அல்லது வேறு அண்மையில் நடந்த விஷயங்களை பற்றி கதைக்கிறாங்க. அப்போ எங்களோட பிள்ளைக்கும் தெரிஞ்சிருந்ததுன்னு அந்த சம்பாஷணையில் எங்களோட பிள்ளை கலந்து கொள்ளையிலும். ஸோ அதே உலகத்தில் காண்ற விஷயம் வேறு. அப்போ நாங்கள் படிக்கக்குள்ள நாங்கள் சின்ன பிள்ளையாருக்குள்ளே இப்படியெல்லாம் செய்த நாங்கள் என்று நாங்கள் கதைக்கிறது அவ்வளவு புத்திசாலித்தனமானது அல்ல. ஏண்டா அது எங்களுக்கு விளங்குது, ஆனால் எங்களோட பிள்ளைகளுக்கு அது விளங்காது. நாங்கள் நடந்து 3 கிலோமீட்டர் போய் பள்ளிக்கூடம் போனாங்க, நீங்கள் என்ன கொஞ்சம் தூரம் நடக்க இயலாதுன்றீங்கள் ஏண்டா அது நீங்கள் நடந்தது உண்மை, அது அந்த காலத்தில் அப்படி இருந்தது உண்மை. அதை பிள்ளைகள் எப்படி புரிஞ்சு கொள்ளுவாங்க, எப்படி விளங்கி கொள்ளுவாங்கன்றதை நாங்கள் யோசிக்கிறே இல்லை. அது நாங்கள் சொல்கிறவங்களுக்கு விளங்காது. அப்போ பிள்ளைகள் வாழ்கிற உலகத்துக்குள்ளே பெற்றார் ஓரளவுக்காவது போக ட்ரை பண்ண வேணும். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வயசுலையுமே ஆக்கள் உடுக்கிற விதம் வித்தியாசம், நடந்து கொள்கிற விதம் வித்தியாசம். உங்களுக்கு தெரியும், இப்போ உங்களுக்கு இப்போ ஆண் பிள்ளைகள் எடுத்துக்கொண்டீங்கன்னா 18-19 வயசு பள்ளிக்கூடம் விட்ட பிறகு தாடி வளர்க்குறது மீசை வளர்க்குறது இப்போ ஒரு சாதாரண ஒரு ஃபேஷனாக வந்துட்டு. அதுக்கு முந்தின ஒரு பரம்பரை இருந்தது, க்ளீன் ஷேவாக நல்ல வடிவாக ஒவ்வொரு நாளும் இருக்க வேணுமென்றது ஒரு இது இருந்தது. ஆனால் இப்போ அது மாறிட்டுது. இப்போ நடிகர் நடிகைகளோ அல்லது இப்போ கிரிக்கெட்டில் வீரர்களாக இருக்கிறவர்களோ சர்வதேச மட்டத்தில் பார்த்தீங்கன்னாலும் எல்லோரும் இப்போ தாடி மீசை வளர்க்குறது வந்துட்டு. அப்போ இது காலத்துக்கேற்ற மாறுற விஷயங்கள். இதுகளை நாங்கள் பிடிச்சு கொண்டு தேவையில்லாமல் முரண்பட்டு கொண்டு எங்களோட பிள்ளைகளோட உறவுகளை பாழாக்குறது, எங்களோட சந்தோஷம் இல்லாமல் போய் அவைண்ட சந்தோஷம் இல்லாமல் போய் சில வேளையில் தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு கூட இது தூண்டலாக இருக்கிறத நாங்கள் காண்றோம். ஆனபடியே இதை நாங்கள் நிப்பாட்டுறோம். அடுத்ததாக சிறு சிறு தவறுகள் நடக்கும். நாங்களும் தவறுகள் விடுறோம் தானே. ஆனால் பிள்ளைகள் ஒரு சின்ன தவறை விட்டணும், பார்த்தியா நான் உனக்கு சொன்னேன் நீ எதை கேட்கலன்னு சொல்லி அதே ஒரு பெரிய ஒரு விஷயமாக எடுத்து அதை குறை கூடுறதும், இன்னும் மோசமாக மற்ற ஆக்கள்கிட்ட அதை பற்றி சொல்கிறது. அது மாமாவாக இருக்கட்டும் சித்தியாக இருக்கட்டும், இந்த கிண்டைக்கு நடந்தது தெரியுமோ இவளுக்கு நான் சொல்ல இவளுக்கு கமைச்சி இது பாருங்க கஷ்டப்பட்டு போட்டு வந்து நிற்கிறாள்ன்றுக்குள்ள அதை சரியான அவமானமாக பார்ப்பினோம்.
ஸோ தயவு செய்து இதுகளை நாங்கள் நிப்பாட்டோம். வேண்டாம், சில தவறுகள் நடக்கும். தவறுகளூடாகத்தான் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். பெரிய தவறுகள் நடக்க போகிற இடத்துல நாங்கள் நிச்சயமாக கவனமாக இருந்து அதை தடுக்க வேணும். ஆனால் சிறிய தவறுகளுக்கு நாங்கள் பெருசாக டென்ஷனாக அலட்டிக்கொள்ள தேவையில்லை. ஸோ இந்த விஷயங்களை நாங்கள் ஞாபகம் வச்சுருந்தோம் என்று சொன்னால் அநேகமாக இந்த பரம்பரைகளுக்கு இடையில் இருக்கிற இந்த பிரச்சனைகளை, பெற்றார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் இருக்கிற பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம். இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் ஒரே நாளில் செய்ய இயலாது, ஏன்னா நாங்களும் சொல்லி பழகிட்டோம். ஆனால் கொஞ்சம் நாங்கள் சிந்தித்து பொறு நான் இது செய்கிறதால என்னத்தை காண போகிறேன், நான் சின்ன பிள்ளையாருக்குள்ள இப்படி இருந்தேன், இதை கொஞ்சம் நாங்கள் சிந்தித்து செயற்பட்டோம்னா படிப்படியாக நாங்கள் இதை மாற்றிக்கொள்ளலாம். திருமதி கலைச்செல்வி கேட்டிருக்கிறாங்க, டாக்டர், என்னுடைய மகளுக்கு 19 வயது, தன்னுடைய அன்றாட வேலைகளை ஒழுங்காக செய்ய மாட்டாங்க டாக்டர். எப்போ பார்த்தாலும் போனும் கையுமாக தான் இருப்பாங்க டாக்டர். பொறுப்பு இல்லாமல் நடந்து கொள்கிறாங்க. இந்த மனநிலையில் எப்படி மாற்றத்தை கொண்டு வரலாம் டாக்டர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது பல பெற்றோரும் காண்ற ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னா, இந்த பொறுப்புன்ற விஷயத்தை நாங்கள் திடீரென்று 19 வயசில் கொடுக்குறதுன்றது கொஞ்சம் கஷ்டமானது. பொறுப்பை நாங்கள் சின்ன வயசுலேருந்தே படிப்படியாக கொடுத்து, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 3 வயசு பிள்ளைக்கு நாங்கள் கையில் சாப்பாட்டை கொடுத்தா பிள்ளையே சாப்பிடும். சோறு கஷ்டமாக இருக்கலாம், பானோ ரொட்டியோ பிள்ளையே தானே சாப்பிடும். 2 வயசுலேருந்து நாங்கள் கொடுக்குறோமா? 3-4 வயசுலேருந்து சோறு போட்டு, சோறோ புட்டோ இடியப்பமோ நாங்கள் போட்டு கொடுக்க அதை சாப்பிடலாம். கொஞ்சம் சிந்துப்படும், நாங்கள் விடுறோமா? அதே மாதிரி 6-7 வயசு வந்த பிறகு அவள் தேத்தண்ணி குடித்த கோப்பை அல்லது சாப்பிட்ட பிளேட் இதுகளை கழுவுறதுக்கு அவைய பழக்கிறோமா? இல்லை. அப்போ நாங்கள் சின்ன வயசுலேருந்தே அந்த வயதுக்கேற்ற விதத்தில் சின்ன பொறுப்புகளை கொடுத்து அவை செய்யக்குள்ளேயே, நீ கட்டிக்காரி, அம்மாவுக்கு இவ்வளோ உதவி, நீ இல்லாட்டி அம்மா இவ்வளோ கஷ்டப்படுவேன்னு சரியான கட்டிக்காரி, நீ தங்கம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிறோமா? அப்போ நாங்கள் சின்னன்லேருந்தே இதுகளை செய்து கொண்டு வந்தால் பிள்ளைகள் படிப்படியாக அந்த பொறுப்படுத்திக் கொள்கிறத விரும்புவாங்க. அதோடு அவங்களுக்கு பாராட்டு கிடைக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். நாங்கள் என்ன செய்கிறோம், இதுகிட்ட கொடுத்தா இது சாப்பிடாது, நான் தீத்தி விட வேண்டியிருக்கு என்று அது ஒரு போராட்டம் ஆக்குறோம். பிளேட் பீங்கான் கழுவினா இது சரியாக கழுவாது, நான் தான் கழுவி வைக்கணும் என்று கழுவி வைக்கிறோம். இப்போ இதில் நாங்கள் என்ன செய்கிறோம், ஸோ இதால் வார அந்த ஒரு தன்னம்பிக்கை, இதால் வார ஒரு உற்சாகத்தை நாங்கள்கிட்ட அவங்களுக்கு இல்லாமல் ஆக்குறோம். அப்போ சின்ன வயசுலேருந்தே நாங்கள் பொறுப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து வந்தால், அதே மாதிரி 10-12 வயசில் அவங்க தாங்களாக ஒரு முட்டையை பிடிச்சி சாப்பிடவோ, அல்ல தாங்களாக ஏதாவது ஒரு சம்பல் ஒன்றை அடிக்கவோ, ஏதாவது ஒன்று வெளிக்கொடுக்க நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த நீ செய்யாத சும்மா இரு, இந்த கவனமாச்சு அங்கே கொட்டி சிந்திடுவேன், உங்களை விட்டால் இப்படித்தானே எல்லாத்தையும் பழுதாக்கிட்டு போயிடுவீங்க, இப்படி குறை கூறி என்ன செய்கிறோம், பிள்ளைகளை ஒதுக்கி வைக்கிறோம். அப்போ 19 வயசு வர பிள்ளையும் அவங்களுக்கு அந்த எதிர்மறையான நெகட்டிவான கமெண்ட்ஸ் தான் அவங்களோட மனதில் ஓடுது. ஒரு வேலையை செய்ய நினைச்சோன்னே 5 வயசில் 6 வயசில் அம்மா ஏசினதோ அப்பா ஏசினதோ நாங்கள் அடிமனதில் இருக்குது. உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு ஏதாவது இடத்துல எங்களுக்கு மன நோகிற மாதிரி ஏதாவது நடந்தால் நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறதையே தவிர்த்து கொள்வோம். என்ன எங்களுக்கு இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ வகுப்பறையில் சில வேளையில் எங்களுக்கு டீச்சர் ஏசி இருந்தாலோ ஏதோ அடுத்த நாள் எங்களுக்கு பள்ளிக்கூடம் போக விருப்பம் இல்லை. அதே மாதிரி தானே பிள்ளைகளுக்கும். அப்போ நாங்கள் இயல்பான வரைக்கும் பாசிட்டிவான நேர்மறையான வார்த்தை பிரியவங்களை மேற்கொண்டு அவங்கள உற்சாகப்படுத்தி சின்னலேருந்து செய்து கொண்டு வந்தோம்னா சரியாக நடக்கும். உங்களை 19 வயசு பிள்ளைக்கு இப்போ என்ன செய்கிறது, இப்போ அவள் 10 வயசுக்கு வந்துட்டாவே. அப்போ இப்போ நீங்கள் அவட்ட கேட்கலாம், மகள் அம்மா கொஞ்சம் சுகம் இல்லாமல் இருக்குது, இன்றைக்கு இரவு சாப்பாட்டை நீ பொறுப்படுக்கிறியா, அல்லது இன்றைக்கு பகல் சாப்பாட்டை நீ பொறுப்படுத்தி செய்கிறியா? நீங்கள் அப்படி பொறுப்பு கொடுப்பீங்களா இருந்தால் நிச்சயமாக அவள் எடுத்து செய்வா. அவள் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி வச்சு கொண்டு இந்த அதை கழுவு இந்த வெங்காயத்தை வெட்டுன்னு சொன்னால் அவள் இப்போ ஏற்றுக்கொள்கிற நிலையில இல்லை. நீங்கள் முழு பொறுப்பையும் ஒருக்கா கொடுத்து பாருங்க. பிள்ளை எனக்கு இந்த எங்களை சோறு கறி தின்று ஒவ்வொரு நாளும் அழுத்து போச்சு, நீ யூடியூப்பில் பார்த்து ஏதாவது வித்தியாசமாக சமைச்சு தாவன், இன்ட்ரெஸ்டாக ஏதாவது செய்தாவன், அப்பா அம்மா ஆசைப்படுவார் என்று சொல்லிட்டு நீங்கள் அன்றைக்கு குச்சினிக்கு போகாமல் வெளியால் இருந்து பாருங்கோ. உங்களால் ஏழுமா இதை செய்தீங்கன்னா நிச்சயமாக அவளுக்கு அதில் ஒரு சந்தோஷம் வரும். அவள் செய்த சாப்பாட்டை எல்லோரும் பாராட்டி சாப்பிடக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அப்போ அந்த பக்கத்துக்கு போகிறதுக்கு அவளுக்கு படிப்படியாக ஆர்வம் வரும். சரியோ? ஆனால் நீங்கள் போய் அங்கே பிள்ளை கவனமாக சமைக்கணும், அங்கே இது கொட்டி சிந்தப்படாது, தேவையில்லாமல் சீனி வெங்காயம் பாவிக்கப்படாது, வெங்காயம் எல்லாம் இப்போ சரியான விலை, இப்படி நாங்கள் கொமெண்ட் அடிக்க போகிறோம்டா சரி வரும். ஸோ அதையே விட்டுருவோம். நீங்கள் விட்டு பாருங்க 2 நேரம்.
அந்த நம்பிக்கை எடுத்தீங்கன்னு சொன்னால், அந்த பொறுப்பை கொடுத்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் அந்த இடத்த விட்டு வேறு எங்கேயாவது போயிருக்கும். நாங்கள் நின்று விட்டால் எங்களோட வாய் இருக்காது, உங்களுக்கு தெரியும். இதை செய்து பாருங்கோ, அவன் பொறுப்பெடுக்க ஆரம்பிப்பான்.